மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பெரும்பாலும் பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இந்த செய்தியை ஹிந்து தவிர ஆங்கில பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸில் இல்லை, ஹிந்துவில் இருந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லை. எல்லாம் ஒரு ட்ரம்ப்பை பாரு, எல்லாருமே அது சொல்றது பிஜேபி சங் பரிவார் அமைப்பும் இல்லை, பத்திரிகை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நரேஷன். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த கமுக்கமா இருங்க, எல்லாம் அந்த பக்கம் கவனத்தை சிதறப்பதற்கான முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதா தெரியுது. இன்னும் நம்ம ஊர் தந்தி பத்திரிகை இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த தந்தி பத்திரிகையினுடைய மரபு இருக்குது. நம்ம ஆதித்தனார் காலத்துல இருந்து அது தமிழ் தேசியம் அதெல்லாம் பேசி அப்படி ஒரு மரபு இருக்குது. ஒரு பச்சையான ஒரு மோசடி வேலை நடக்குது. அந்த மோசடி வேலையை உனக்கு முதல் பக்கத்தில் கொடுக்கணும்னு ரெண்டாவது பக்கத்தில் தூக்கி போட்டிருக்கேன். எப்படியாவது அந்த செய்தியை பின்னோக்கி ரெண்டாவது பக்கத்துலேயும் ஒரு பெரிய கவரேஜ் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தனால கொடுத்துருக்காங்க. அப்போது நாட்டினுடைய மிக முக்கிய இந்தியா பொறுத்தவரை ஜனநாயக நாடு, அதுக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒரு புகார் வரும் பொழுது அதை முன்வைத்து மக்களிடம் விவாதத்தை கிளப்ப வேண்டிய ஊடகங்கள் அதை செய்யாத பொழுது சமூக ஊடகங்கள், சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க.